வணக்கம் மக்களே. ஒரு பொசிஷன் வந்து லாஸ்ட்டு 2 டைமாக வந்து நான் வந்து ஒரு பொசிஷன் ஹோல்டிங் பண்ணேன். அது நடுவில் என்ன பண்ணேன், இன்ட்ராடே பண்ணும்போது அது கட் பண்ணிட்டேன். பட் அதோட அனலைஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங்ன்றது ஹோல்டிங்கில். ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு பொசிஷன் வந்து நான் வந்து ஹோல்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து புஷ் பண்ணி இந்த நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனில் ட்ராவல் ஆகிட்டு நல்லா புஷ் பண்ணி மேலே போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டில் 25th நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ 25th ஓப்பன் வேல்யூஸாக எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம். வேல்யூஸ் வெரி வெரி லோ. ஸோ வேல்யூஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம செலக்ட் பண்ண வேலைக்காகாது. ஸோ நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 1 செப்டம்பரில் 1லையும் 1000க்கு மேலே வரணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடே பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ செப்டம்பர் 1 நாளைக்கு ஆகுது. 29th செப்டம்பர். 29th செப்டம்பர் வந்து ஓப்பனில் இருக்குது. ஆனால் ப்ரீமியம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 481 to 425 இந்த இடத்துல அந்த ட்ரேட் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ப்ரீமியம் பத்தாது, எனக்கு காசு இல்லை அந்த அளவுக்கு. இதை ஆட் செல்லு, இதையும் ஆட் செல்லு கொடுத்தா 25 இருக்குது, 199 இருக்குது. இப்போ இது பண்ண முடியாது. ஆட் செல்லு 215 இருக்குது, இதுவும் பண்ண முடியாது. ஸோ 29th செப்டம்பர் பண்ண முடியாது. ஸோ 25th ஆகஸ்ட் தான், அது வழி இல்லை. Okay, 29th செப்டம்பர் இப்போ போயிட்டு 24,500 ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதையும் ரெண்டுத்தையும் செல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, ரெண்டுத்தையும் செல் பண்ணால் அரவுண்டு 225 கேட்குது. 25 கேட்குதுன்னா பண்ண முடியாது. அப்போ ஹெட்ஜிங் மெத்தடில் தான் போய் ஆகணும். ஹெட்ஜிங் பண்ணணுன்னா வேண்டாம், ஆகஸ்ட்டே போயிடும். ஆகஸ்ட்னா இது ஒரு 1 3 500 589 200 389 500 589 அதுவும் அதே வகை தான். 589. ஸோ ரெண்டுமே வேலைக்காத சுச்சுவேஷன் வருது. மணியும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் வேல்யூஸ் வந்து ஒரு 1000 மேலே இருக்கணும். 27th அவுட்புட் வேணால் 1000 மேலே இருக்குது. இது ஒரு பாருங்க, 24,500 வந்து 1000 மேலே இருக்குது. இது செல்லு, இது செல்லு அதிகமாக கேட்கும். 216 கேட்குது. ஐயோலாம், 216னா ஹெச் பண்ணா போனால் கூட மினிமமே 148 ரூபா. இது வேலைக்கு ஆகாது. ஆனால் இங்கே தான் நம்ம செல் பண்ணுமே. இங்கே செல் பண்ணாலே ஓகே, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணால் நல்ல வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நேக்கடாக செல் பண்ணால் 589 519 இது வரையும் கரெக்டாக இருக்கும். ஸோ லாங் டேர்மில் இன்னும் 2 மாதம் தள்ளி செல் பண்ண முடியல. ஆக்சுவலாக டியூ டு அமௌண்ட் இல்லாத காரணத்தால் அவ்வளோ செல் பண்ண முடியல. வாய்ப்பு இன்னும் பண்ண முடியும், பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஆகஸ்ட்டில் சேஃபாக பண்ணணும், வேறு வழி இல்லை. அப்படின்னா 23,800 சப்போர்ட் பாயிண்ட்டு. ஓகேவா, 23,800 ரெசிஸ்டன்ட் வந்து 24,400 500. அப்போ ஆகஸ்ட்டில் 500 இது வந்து ரெசிஸ்டண்ட்டு. ஓகே, இது செல்லு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,800. $800 118 ரூபா 118 ரூபா தான் போகுது. அவ்வளோ தூரம் வச்ச வேலைக்கு ஆகாது. ஓகே, 24,000 வச்சுக்கலாம். 169 போகுது.
செல்லு. ஓகே, எவ்வளோ கேட்குதுன்னா 191 தான் கேட்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் நல்லாயிருக்கும். 207 169 இது வேலைக்கு வருது. அப்போ 2400 சப்போர்ட் எங்கே இருக்குது? இது ஒரு சப்போர்ட் தான், ஏன்னா கேப் இருக்குது, இது ஃபில் பண்ணிட்டு இதில் வரும் செல்லு. ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 208 202 191 கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3-4 நாளைக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இது ஆக்சுவலாக என்னோடய மெத்தட் இல்லை, லாங்கில் போய் தான் எனக்கு இதெல்லாம் செல் பண்ணோம். 27th தான் போய் செல் பண்ணோம். அமௌண்ட் இல்லாதனால நான் வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் சேஃபாக இருக்கிறனால இந்த இந்த ஆங்கிளில் நான் செல் பண்ணுறேன். சரிங்களா? ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். பொசிஷன் வந்து ஆக்சுவலி ஸ்டார்டட். பொசிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணி ஒரு 3 நாள் மேலே ரெசிஸ்டண்ட்டையும் தாண்டக்கூடாது, சப்போர்ட்டையும் தாண்டக்கூடாது. ஸோ 24,500 2400, ஸோ 400 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போதைக்கு செல் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே இந்த ரெண்டு பொசிஷனும் 2400 24,500 24,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செல் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட்டு 25 ஆமாம் 25 ஆகஸ்ட் வரைக்கும் செல் பண்ணிங்க. சப்போஸ் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ரீமியம் கரைஞ்சி 25க்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லாஸ் தான் இருக்கும் காட்டும். ஏன்னா ஹெச் பண்ணல, ரெண்டு சைடும் கேப் விட்டு மட்டும் தான் சேல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் காட்ட மறந்துட்டேன், பிரேக் ஈவன் பாயிண்ட் காட்டுறேன். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து என்ன, அனலிஸ்டில் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது கிடச்சிடும். ஸோ இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அதாவது லாஸுக்கும் போயிடுச்சுன்னா இதை தாண்டி போகக்கூடாது. அதாவது 23,600 சாரி தெரியுதா நான் தெரியல 23,690 அது -2 ப்ளஸில் வந்து 23,690 அப்புறம் 24,909. ஸோ கிட்டத்தட்ட 25 கிட்ட போனால் கூடமே நமக்கு வந்து அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு ஸோ எனக்கு வந்து இதுக்கு கீழே இறங்கக்கூடாது. இது 2400க்கும் 24,400 அதாவது 500ஐயும் தாண்டக்கூடாது. இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து கம்பல்சரியாக எனக்கு வந்து ஒரு 26,000 வந்து கிடைக்கும் இந்த மாதத்தில். இதுக்குள்ளேயே முடியணும். இதுக்குள்ளேயே முடிஞ்சாதான். இல்லை எனக்கு கொஞ்சம் கீழே முடியுது, அவங்க மேலே முடியுது, இல்லை இங்கே வந்து முடியுது, அந்த மாதிரி முடிச்சுதுன்னா எனக்கு 17. ரொம்ப கீழே வந்துடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் போகாது. இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா ப்ரீமியம் இந்த இடத்துல கரைஞ்சிரும். ஸோ ஒரு சைடு எனக்கு நெகட்டிவ் வந்தாலும் ஒரு சைடு பாசிட்டிவ் வந்து எனக்கு காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரிங்களா? இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ முடிஞ்சுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஈவினிங் ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்துட்டு நான் இதில் அட்டாச் பண்ணி திருப்பி போகிறேன். இதே வீடியோவில் தான் வரும், பாருங்கள். இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது, ஸோ அதனால் வந்திருக்கேன். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 24,296 முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கான பொசிஷன் பார்த்தீங்கன்னா கால் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 207 எடுத்திருந்தேன். 207 செல் பண்ணியிருந்தேன். 222க்குள்ள க்ளோஸ் ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் வந்து 202 போட்டிருக்கேன். 184ல் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 243 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் நிற்கிது. இது கரெக்டான வேல்யூ இல்லை. ஓகே, 243 ரூபா காட்டுது. ஸோ எக்ஸலில் நம்ம எப்போதுமே நோட் பண்ணி வச்சுருப்போம். இது பொசிஷன் நான் எடுத்த வேல்யூ, இதோட சம்மு, இப்போ க்ளோஸ் ஆன வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். பாயிண்ட்ஸ் வந்து இதுலேருந்து இது மைனஸு 3 பாயிண்ட்டு, 3 × 65 பார்த்தீங்கன்னா 195 ரூபா தான் ப்ராஃபிட். ஸோ நிஃப்டியில் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. தட்ஸ் இட்டு. ஓகேங்களா? நாளைக்கு இந்த பொசிஷன் என்ன ஆகுதுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன்.